ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. என்னடா புது இடமா இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் இந்தியாவில் என்னோடய ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன். இன்றைக்கி என் ஃபார்ம் ஹவுஸ் டூர் தான் பார்க்க போகிறீங்க. என் வீடை நாங்கள் வந்து 2016 கட்டினோம். நாங்களே தான் இதை பிளான் பண்ணி லோக்கல் மேஸ்திரி இவங்களை வச்சு தான் நாங்கள் கட்டினோம். ஸ்பேஷியஸாக வேணும், நம்ம வந்து ஆளுங்க வந்தால் நம்ம நல்லா தங்கி எல்லோரும் என்ஜாய் பண்ணணும், நம்மளோட ரிலேஷன்ஸ்லாம் யார் வந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பிளான் பண்ணி, நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி கட்டின வீடு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நாங்கள் எப்படி கட்டியிருக்கோம் இந்த வீடுன்னு உங்களுக்கு சுற்றி. இதான் எங்கள் வீட்டோட ஃபுல் வியூ. நீங்கள் சைடில் பார்க்குறது கார் கராஜு. என்ட்ரு ஆகும்போதே இங்கே ஒரு பெரிய வெராண்டா கொடுத்துருக்கோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ஸ்டாண்டு, இந்த சைடில் ஒரு உட்காரத்துக்கு 2 சேர்ஸ் போட்டிருக்கோம். அது வந்து பார்பிக்யூ கிரில்லு. இதுதான் எங்களோட சிட் அவுட் ஏரியா. அப்படியே நேராக போயிடலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாலோட ஃபுல் வியூ. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்கு. லாஃப்ட்ஸு, கபோர்டு. இது கன் இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அது வந்து only to scare away the birds. ஏன்னா நாங்கள் ஹென் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா லாஃப்ட்ஸ் இதெல்லாம். Sudden introduction, this is my twin sister. அவங்க வந்திருக்காங்க எங்களோட ஸ்டே பண்ணுறதுக்கு. நாங்கள் ஒரு ஃபேமிலி அக்கேஷனில் வந்திருக்கோம். இது டாய்லெட்டு, ஸ்டாண்டிங் ஷவர், கியூபிக்கல் ஷவர், கிளாஸ் போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் 3D டைல் போட்டிருக்கோம். பாத்ரூம், இது வந்து பேக் சைட் போகிறதுக்கு. நான் ட்ரீஸ்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் பண்ணுற மாதிரி, பெரிய ஃபிஷ் டேங்க் பண்ணுற ஐடியாவில் வச்சுருக்கோம். நாங்கள் வந்துட்டு அப்புறம் நம்ம செட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, அதனால் இப்போ சும்மா ஓப்பனாக தான் வச்சுருக்கோம். நாங்கள் அதை ஒன்றும் செய்யாமல். நெக்ஸ்ட் இஸ் அவர் டைனிங் டேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ச் கொடுத்துருப்பேன் நான். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிட்டிங் ஏரியாலேருந்து ஓப்பனாக இருக்குது டைனிங் ஏரியா. பட் ஸ்டில் நம்ம யாரையும் வந்து சாப்பிடும்போது உட்காந்து வச்சு பார்க்க போகிறதில்ல. அவங்களே இன்வைட் பண்ணுவோம் லஞ்சுக்கு. ஸோ வி டோன்ட் மைண்ட் ஹேவிங் அ ஓப்பன் டைனிங் ஏரியா. இந்த ஆர்ச்சுக்கு 2 தூண் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு
2 தூண் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு வாஷ் பேசன் வித் மிரர் வச்சுருக்கேன். அது லைட் வரும் அந்த மிரரில். இங்கே வந்து ஒரு க்ராக்கரி யூனிட் வச்சுருக்கேன். கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பாஸ்கெட்டு ஆக்சுவலி ஃப்ரூட்ஸ்லாம் வந்தால் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் இதை. அண்ட் என்டரிங் இன் டு மை கிச்சனோட ஃபுல் வியூ காட்டிடுறேன் உங்களுக்கு. இதுதான் என்னோட கிச்சனோட ஃபுல் வியூ. லெஃப்ட் சைட்லேருந்தே வரேன் நான். லெஃப்ட் சைடில் என்டர் ஆன உடனே இதான் என்னோட இது ஸ்லாபு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ட்ராயிங் மேட் வச்சுருக்கேன். நம்ம ஃபார்ம் ஹவுஸில் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவோம், ரிலேட்டிவ்ஸையும். ஸோ அதனால் அவங்களாம் வரும்போது எனக்கு நிறைய குக்கிங் இருக்கும். அதனால் எனக்கு தேவைப்படுன்றதுனால மேட் வச்சுருக்கேன். இதுதான் சிங்க் ஏரியா. சிங்கில் பார்த்திங்கன்னா இந்த டைப் தான் நான் இது பண்ணியிருக்கேன். டேப்பு ஆல்மோஸ்ட் நான் பாத்ரூம்ஸ் அண்ட் டேப்ஸ் வாஷ் பேசன்ஸ் எல்லாமே நான் துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். கார்கோவில் போட்டு கொடுத்து விட்டோம். பார்த்திங்கன்னா மேலே ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்கேன். ஏன்னா ஓப்பன் ஏரியான்றதுனால கண்டிப்பாக குளிர்காலத்துலலாம் அது பயங்கரமாக சில்லுன்னு இருக்குங்க. அதனால் இது ஒரு ட்ரே வச்சுருக்கேன், டிஷ் ட்ராயிங் ட்ரே. அப்புறம் இதுதான் என்னுடைய 4 burner குக்கிங் ரேஞ்ச். இது வந்து கிளென். இது ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணது ஃபேபரில். ஃபஸ்ட்டு ப்ரீத்தி தான் இல்லை ப்ரெஸ்டீஜ் வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. அதனால் இப்போ நான் ஃபேபருக்கு மாற்றிருக்கேன். நல்ல ரிவ்யூலாம் இருந்துச்சு. அப்புறம் சிங்க் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடில் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். ஆயில் ஸ்டாண்டு, அப்புறம் பிளேட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் கபோர்ட்ஸ். அண்ட் கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்லரி கபோர்ட்ஸு, கட்லரிஸ் வைக்கிற மாதிரி பிளேட்ஸ். இது வந்து இதில் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன், பிளேட்ஸ் வச்சுருக்கேன். புல்லோவர் தான் நிறைய எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே. இதில் வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மைக்ரோ ஓவன் சேஃப் பவுல்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து டம்ளர்ஸு, அப்புறம் சாஸ் பேன்ஸ்லாம் வச்சுருக்கேன், வடிகட்டி இதெல்லாம். இதில் ஃபுல்லாக கடாய் அண்ட் டிஸ்போசபிள் பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அது சிங்க்குக்கு கீழே உள்ள கபோர்டு ஒன்றுமே இருக்காது அதில். அதை வந்து அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கிற மாதிரி டீப்பாக டெப்த்து உள்ள இது வச்சுருக்கேன். இது ட்ராஸு அங்கே ஒன்று லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அது வந்து மெயினாக மிக்ஸி ஜார்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து ப்ரீத்தி காஸ்மோ தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நிறைய மல்டி நிறைய குக்கிங் இருக்கிறதுனால சாப்பிங் நீடிங் எல்லாமே வந்துடும். சப்பாத்தி உருட்டுறது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஆயில் கூலர் வச்சுருக்கேன். ஆயில் கூலரில் நான் வெறும் இப்போ மசாலா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும்தான் ஆயில் கேன்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேன்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ ஃப்ரையிங் பேன்ஸு, அப்புறம் இதெல்லாம் குழம்பு வைக்கிற பாத்திரங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கல், ஜல்லிக்கல்லி, ஜல்லடை, இந்த மாதிரி உரிக்கிறது இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ், இது ஸ்பாஞ்சு, மாப் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ சரிக்கு. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவன் வச்சுருக்கேன். இந்த சைடு ஒரு ஸ்லாப் இருக்குது எனக்கு. கெட்டில், மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே
எல்லாமே வச்சுருக்கேன் நான். அதுக்கு மேலேயும் எனக்கு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இப்போது எனக்கு தேவையான திங்ஸ் இங்கே வந்தால் நான் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். பெரிய பெரிய ஸ்டோரிங் பாக்ஸஸ்லாம் எதுவுமே நான் வாங்கிக்கல, ஏன்னா அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது இப்போ சரிக்கு. அண்ட் மேலேயுமே நான் லாஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் நிறையவே. பார்த்தீங்கன்னா மேலேயே லாஃப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃப்ரிட்ஜு, இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேங்க. இன்னும் ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணலை, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து ஆக்சுவலி நான் இப்போ ஒரு டிஷ் வாஷர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதான் வந்திருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்டேட்டட் ஹோம் டூர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆஃப்டர் ஒர்க் இஸ் டன். சரிங்களா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கபோர்டில் நான் வந்து இந்த மிக்ஸி, இது வந்து அடிக்கடி நான் எடுக்கிறதுனால இதெல்லாம் வச்சுருக்கேன். குக்கர்ஸு, ஹாட் பேக்கு அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சம்படம், நம்ம பிரியாணி தேக்ஷா, மாவெல்லாம் வறுக்கிறதுக்கு உண்டான கடாயி, டிஃப்ரெண்ட் சைஸஸில் குக்கர் எனக்கு தேவைப்படும், அதனால் குக்கர்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய கிச்சன் டூர் அது செட்டப்பு. ஓகே, இப்போ அப்படியே மேலே போகலாமா? இந்த சைட்லேருந்து வியூ ஆஃப் மை லிவிங் ஏரியா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபால்ஸ் சீலிங் கொடுத்துருக்கோம். சிம்பிள் டைப் ஃபால்ஸ் சீலிங். அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா 4 சைட்லேயும் இது கொடுத்துருக்கேன், லைட்ஸ். பார்த்தீங்கன்னா this is a full view of my false ceiling in the hall. சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி இங்கே எங்களோட ஆல்டர், அதுக்கு மேலேயும் நாங்கள் இந்த ஃபால்ஸ் சீலிங் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த லைட்டு போட்டு விடுமா, இந்த 2 ஸ்பாட் லைட்டு, எஸ் ஸ்பாட் லைட்டுன்னு போட்டு போவார். ஸ்பாட் லைட்ஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதுதான் எங்களுடைய லிவிங் ஏரியா. இப்போ நம்ம ஸ்டேர்ஸில் மாடிக்கு போயிடலாம். ஓகே, அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சாண்டிலர் போட்டிருக்கோம். இதுதான் அந்த சாண்டிலர். எங்கள் இந்த சைடு 2 ஒயிட் பல்புங்க போயிடுச்சு, எல்லோ பல்ப் தான் கிடச்சிது, அதை வேறு மாற்றணும். ஓகே, ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். லாபி, லேண்டிங் ஏரியா. இங்கே நாங்கள் இனிமேல் தான் டிவிலாம் செட் பண்ணணும். இங்கே ஒரு கேரம் போர்டு வச்சுருக்கோம் விளையாடுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு.
டு தி லெஃப்ட் சைட் ஒரு ரூம் இருக்குது. ரூமில் ஒரு பெட் போட்டிருக்கோம். 2 கபோர்ட்ஸ் வச்சுருக்கோம் வித் ட்ராயர்ஸ். நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நாங்கள் ஸ்டூல் மாதிரி போட்டிருக்கோம். உட்காந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு போடலான்னு. இல்லை கபோர்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். கண்ணாடிக்கு பின்னாடி ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வச்சுக்கலான்ட்டு. ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். மேலேயும் லாப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். பாத்ரூம் இங்கேயுமே அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஷவர் வித் கிளாஸ் டோர். பார்த்திங்கன்னா இங்கேயுமே 3D டைல் தான் போட்டிருக்கோம். உங்கள் வீடியோவில் நல்லா தெரியுதா? ஏதோ மீன் துள்ளுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதான் அதோட எஃபெக்ட். 3D டைலோட எஃபெக்ட் அதுதான். நம்ம என்ட்ரு ஆகும்போது ஒரு மீன் துள்ளுற மாதிரி நம்மளுக்கு தோணும். Wash basin as usual, closets. இங்கே ஒரு வால் டவல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்கோம். எல்லா பாத்ரூம்ஸும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பெட்ரூம்ஸு எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. எங்கள் சன் அண்ட் டாட்டர் இன் லாவோட ரூமு. இங்கே ஒரு பெட்டு போட்டிருக்கோம். நாங்கள் ஒர்க்கிங் யூனிட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து கபோர்ட்ஸு. இங்கே வந்து நாங்கள் ட்ராயிங் இது கொடுக்க முடியல, ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டு. ஏன்னா எங்களுக்கு கபோர்ட்ஸ் வந்து லென்த்தியாக கொடுக்க முடியாதனால இப்படி வச்சுருக்கோம். இங்கே அதே மாதிரி லாப்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது நேரம் எப்படி போனோமா நம்ம டாய்லெட்டுக்கு போயிடலாம். டாய்லெட்டு இதோட இது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரேஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் 3Dயில். இங்கே ஒரு ஸ்டாண்டிங் யூனிட்டு ப்ளஸ் வாஷ் பேசின் அண்ட் க்ளாசெட். பார்த்தீங்கன்னா எல்லா டைல்லையும் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபிஷ் டேங்க்னா ரொம்ப பிடிக்குங்க. ஃபிஷ்ஷிங்கு, ஃபிஷ் டேங்க்கு, அதனால் தெரியா
நல்லா இயற்கை காற்றை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளே விட வெளியே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி இடம் ஸ்பேஸ் நிறையவே விட்டுருக்கோம் நாங்கள். இதுதான் எங்களுடைய ஃப்ரண்ட் வியூ. 2 கேட்டு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிங்குன்னு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃபேமிலிஸ். அன்டில் தென் டேக் கேர்.